ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ அண்ணாமலையா டெம்பிள் பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து அண்ணாமலையா டெம்பிளுக்கு வந்து நம்ம எப்படி போகணும், ரோட் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, மேலே வந்து என்னென்ன ஸ்பாட் இருக்குது, கோயில் மட்டும் இருக்குது, அதை சுற்றி வேறு என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே நான் அதில் வந்து A to Z கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வராயன் டெம்பிள். ஸோ அதுக்கான வே தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டானா நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஏற்காடோட ரவுண்டானா அண்ணா பார்க்குக்கு ஆப்போசிட்ல அந்த ரவுண்டானா இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா உங்களோட ரைட் சைடில் அண்ணா பார்க்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ரவுண்டானா இருக்கும். அந்த ரவுண்டானா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் போட் ஹவுஸ் போகலாம். ரைட் எடுத்தீங்கன்னா அது வேற ஒரு ஊருக்கு போகிறபடி, ரெண்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். அந்த ரோட்ல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ரோட்ல நீங்கள் வந்துட்டே இருந்தீங்கன்னா 2 ரோடு பிரியும் அப்பப்போ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ரோடு பிரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் இடம். லெஃப்ட் ஒன்று, ஸ்ட்ரைட். நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். லெஃப்ட் எடுத்தோம்னா பெங்களூர் போகிற ரூட். ஸோ அதனால இது நம்ம போக வேணாம். இதுக்கு அடுத்தது மறுபடியும் ஒரு பிரான்ச் ஒன்று வரும். லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. அகெயின் இதுலேயும் நம்ம லெஃப்ட் போக ரைட்டு தான் போகணும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்ட்டு, ஈகோ சிஸ்டம். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான், இயற்கையை பாதுகாக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். குப்பை போட வேண்டாம், குப்பை போடுவதை தவிர்ப்போம், ஈகோ சிஸ்டத்தை பாதுகாப்போம். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம சேனலில் சொல்கிற மந்திரம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஓகே, ஃபைன். இப்போ நான் சொன்ன அந்த 3வது ஜங்ஷன் வந்து இதுதான். ஸோ லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று. இந்த டைம் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். முன்னாடி வந்த 2 ஜங்ஷன்லேயும் நம்ம வந்து ரைட் எடுத்தோம், லெஃப்ட்டை ஸ்கிப் பண்ணணும். இதில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ரைட்டை ஸ்கிப் பண்ணணும். இதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஆர்ச் ஒன்று வந்துச்சு பாருங்க, அதுதான். ஸோ அந்த ஆர்ச்சை தாண்டி மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இப்போ நீங்க பார்க்குற இன்னொரு ஆர்ச் ஒன்று வரும். இதுதான் சேர்வராயன் டெம்பிளுக்கான என்ட்ரன்ஸ். இந்த நான் பைக்ல வந்தனால வந்து பாத்தீங்கன்னா இங்க எனக்கு 10 ருபீஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணாங்க. கார்ல வந்தா மேபி 20, 30 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு சரியா தெரியல. பட் பைக்குக்கு 10 ருபீஸ். ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு வாட்ச் டவர் வச்சுருந்தாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்பலாம் ஹைட்டாலாம் இல்லை. ஸோ அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு தெரியுங்களா? பார்க்க பில்டிங் போல தானே இருக்கு. இப்போ ரைட் சைடில் தெரியுது இல்லை, அதுதான் கோவில். ஆனால் இந்த பில்டிங்குள்ளே போனீங்கன்னா ஒரு குகை இருக்கும். நம்ப முடியல. இப்போ நீங்கள் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா அந்த சேர்வராயன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். ஸோ இது மூலியமா நம்ம உள்ள போனதான் அந்த குகை கோயிலை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ உள்ள போறப்பே வந்து கோமாதா வந்துட்டு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. ஸோ அவங்கள கடந்து உள்ள போய் தான் அந்த நம்ம கடவுளை பார்த்தோம். ஸோ என்ன கடவுளுங்கிறத நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இது பெருமாள் கோவில் தான். ஸோ இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குனிஞ்சுதான் நீங்க உள்ள ஒரு 5 மீட்டர் உள்ள வந்துட்டு குனிஞ்சு போய் தான் நீங்க சாமியை பார்க்குற போல இருக்கும். ஸோ வயசானவங்க இங்க வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க இப்போ பாக்குறீங்களா, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கூட சாமி கும்பிடலாம். இதுக்கு மேல நான் கேமரா உள்ள எடுத்துட்டு போகல, ஏன்னா உள்ள அலௌடு இல்லை. ஸோ இந்த கோவிலுக்கு வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பு கடை இருந்துச்சு. அகைன் இதுவும் அந்த ஆற்றுக்கால் கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதுல செய்யப்பட்ட சூப்பு தான் இந்த இடத்துலயும் இது கிடைக்கும் ஏற்காடுல. நான் ஆல்ரெடி வந்துட்டு அண்ணா பார்க் அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வந்து ரவுண்டானா கிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அதே சூப்பு கடை போல இங்கேயும் ஒன்று வச்சிருக்காங்க. இங்கேயும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட். பட் இங்க வந்துட்டு இது 10 ரூபா தான், அங்க வந்து அது 15 ரூபாய். ஸோ இந்த கோயிலை விட்டு வெளில வந்துட்டே இருந்தோம்னா இங்க சுத்தி பார்க்குற போல வேற எதுவும் கிடையாது. 2 வியூ பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது இன்னொரு வியூ பாயிண்ட். ஸோ இங்கெல்லாம் வாட்ச் டவர் கொடுத்துருக்காங்க. ஆனா வாட்ச் டவர் வந்துட்டு அவ்வளோ ஹைட்டாலாம் இங்க இல்லைங்க. ஸோ நீங்க கீழே நின்று பார்த்தாலும் ஒரே வியூ தான், இதுக்கு மேலே ஏறி பார்த்தாலும் ஒரே வியூ தான். ஸோ அதனால நான் இங்கே நின்று கொஞ்சம் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் ஃபுல்லா கடை, அதுக்கப்புறம் ராட்னம், இதை போல சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வரப்போ இருந்துச்சு. இப்போ எல்லாமே க்ளோஸ்டா இருந்துச்சு. என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த இடத்த பொறுத்தவரையும் வேற எதுவும் காட்டுற மாதிரி கிடையாது. இந்த சேர்வராயன் டெம்பிள் நீங்க வந்தீங்கன்னா மறக்காம அந்த குகையை வந்துட்டு விசிட் பண்ணுங்க. குகைக்கு உள்ள போயிட்டு அந்த குகையோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்க ஒரு தடவை நின்று பாருங்க. ஒரு 2 நிமிஷமாவது அங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த குகைக்குள்ள ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடந்தது. அது அதிசயம் சொல்றதுக்கு பதிலாக இயற்கையோட அடுத்த பரிணாமம் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த குகைக்குள்ள அமைஞ்சிருக்கிற அந்த சிலை மேல வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு நீர் ஊற்று இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்க்குறேன், அப்பயும் நீர் ஊற்று இருந்துச்சு. அங்க பூஜை பண்றவங்க கேட்கறப்பதான் சொன்னாங்க,
இது இயற்கையா மேல உள்ள பாறைகளிலிருந்து நீர் வந்து இந்த சிலையில வந்துட்டு 24 மணி நேரமும் தண்ணீர் இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ நீங்க இந்த செர்வராயன் டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா மறக்காம அந்த குகை கோயிலுக்குள்ளார போயிட்டு ஒரு 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்க இயற்கையான அழகை ரசிச்சுட்டு வாங்க. ஏன்னா நான் அவ்வளோ தூரத்துல இருந்து பைக் ஓட்டிட்டு வந்து நிறைய ட்ரபுள்லாம் சந்திச்சு தான் நான் மலை மேல ஏறி வந்தேன். இந்த மாதிரியான ஒரு இயற்கை அழகை பார்க்கறப்ப அந்த ட்ரபுள் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ஸோ நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்க பகிர்ந்துக்கோங்க. நெஞ்சை விட்டு வந்த வார்த்தை ஒன்று தொண்டைக்குள் சூழ் கொண்டதோ, உன்னை விட்டு உடல் மீளவில்லை, என் கால்கள் வேர் கொண்டதோ, பூமிக்கு வந்த பனித்துளி நான், சூரியனே என்னை குடித்து விடு, யுகம் யுகமாய் நான் எரிந்து விட்டேன். ஸோ இப்போ சேர்வராயன் டெம்பிள்லேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு. வந்து நம்ம இந்த ரவுண்டானால தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எங்கன்னா இந்த அண்ணா பார்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல நின்றுருக்கோம். இப்போ ஏன்னா நம்ம அண்ணா பூங்கா வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்துட்டு வசூலிக்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு. ஸோ இதை மீறி வந்து நீங்கள் மொபைல் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது. ஸோ அடிஷ்னலாக ப்ரொஃபஷனல் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதை மீறி அடல்ட்டுக்கு தனி சார்ஜ் இருக்குது, கிட்ஸ்க்கு தனி சார்ஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த போர்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ணா பூங்கா பார்க்கலாமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது போல் கார்டன்ஸ் பார்க்கறது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஒன்லி ட்ராவல் பண்ணுறது மட்டும் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும். எனக்கு என்ன எல்லாமே பிடிக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இது ஓகே தான். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதை பராமரிப்பு பணிகள் அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். லைக் இப்போ ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ளவர்ஸை டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது இன்னும் எதுவும் பண்ணல. மேபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இது சீசன் இல்லையா என்னன்னு தெரியல. நிறைய பூக்கள்லாம் இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா அழகாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாளிகை இருந்துச்சு. அதை நீங்கள் போகிற போக்கில் பார்ப்பீங்க. ஸோ நான் இப்போ மியூசிக்கோட இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நேரம் தான் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நந்தவனம் இதோ இங்கேதான், நான் எந்த ஜீவனை நேரினில் பார்த்தேன், நல்லவளே அன்றே உன்னால்தான் நாளைகள் மீதொரு நம்பிக்கை கொண்டேன், நொடிக்கொரு தரம் நினைக்க வைத்தாய், அடிக்கடி என்னுடன் சிலிர்க்க வைத்தாய். இப்போ அண்ணா பூங்கால வந்துட்டு என்னால் இவ்வளோதான் அழகாக கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ வேற எதுவும் அதில் காட்டுற மாதிரி இல்லை. ஸோ அதுலேருந்து வெளில வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே ஆல்ரெடி நான் பர்மிஷன் வாங்கி வச்சிருந்தேன் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் போயிட்டு கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ். ஸோ அதை தாண்டி ரைட் சைடில் தான் இந்த கடை வரும். இந்த ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி. என்ன கமல் சொல்கிற, ஏற்காடில் வந்து ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரியா? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்ட அந்த வீடியோவும் இதுக்கப்புறம் வரும். ஸோ நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேலத்துலேருந்து வந்தோடனே ஸ்டார்டிங் ஏற்காடு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாக்லேட்ஸு, ஸ்பைசஸ்ஸு, ஆயில்ஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் பண்ணுறது தான். T2 வந்து எங்களோட பிராண்டு. அதுலேருந்து உங்களுக்கு சாக்லேட்ஸு, ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் அந்த சைடு எசென்ஷியல் ஆயில்ஸு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இங்கே வாங்கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் கார்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் வந்து உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள். வெப்சைட் பார்த்தீங்கன்னா T2 ஊட்டி சாக்லேட்.in. இங்கேருந்து எங்களது 6வது ஷாப் வந்து அவுட்லெட், இது ஃபேக்ட்ரி. நீங்கள்
எங்களோட சாக்லேட் ஃபேக்ட்ரியை வந்து லைவாக விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு சாக்லேட் மேக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் சாக்லேட் பண்ணுறதை பார்த்து சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு வந்து சாக்லேட்ஸ் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாகவே டீ வெரைட்டிஸ். உங்களுக்கு இதுலேயே ஃப்ளேவர் ஐட்டம்ஸ் இருக்குது, பிளெயின் ஐட்டம்ஸ் இருக்குது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டும் வரும், ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம் இருக்குது. இது வந்து ஆல்மண்ட் நட்டீஸ். இது எங்கள் கடையில் வந்து பெஸ்ட் மூவ். ஓகே. இது வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். டபுள் கோட்டிங் கேரமலில் உள்ளார வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் இருக்கும். ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். ட்ரஃபிள் சாக்லேட் மாதிரி. ஓகே. சாக்லேட் எல்லாமே கிஃப்ட் ஐட்டமாக நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி பைட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தர் டைப்ஸ் இருக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிக்கிள்ஸ் இருக்குது, மேஷ்மெல்லோ இருக்குது. ஓகே. இது எல்லாமே வந்து உங்களோட மேட் தான். எங்கள் ஓன் மேக்கிங் தான். இது பார்த்தீங்கன்னா 70% கொக்கோ. ஓகே. ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு 70% டார்க் இருக்கும். ஸோ அதில் பிட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ். ஓகே. ஸோ ஃபுல்லாக ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ். ஃபுல்லாக ஸ்பைசஸ். சரி. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பேக்கிங்கில் வரும். ஓகே. சாக்லேட்ஸுங்களா? சாக்லேட்ஸ், நட்ஸ். சாக்லேட்ஸு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நட்ஸ் ஐட்டம்ஸ் வரும். மிக்ஸ்டு நட்ஸு. ஓகே. ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சாக்லேட்ஸ் வரும். இதெல்லாம் ஹோம்மேட் சாக்லேட். எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு 90s கிட் கேண்டி, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே 90s கிட்ஸ்ல யூஸ் பண்றது. இது 90s கிட் கேண்டி. எல்லாமே கேண்டி தானே? இது எல்லாமே கேண்டி தாங்க. உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கும். இதுலயே கிவி இருக்கும், ட்ரை ஆம்லா இருக்கும், பிளாக் கிரேப் இருக்கும். இது உங்க ஃபேக்டரிங்களா? மேக் பண்ற ஃபேக்டரி? இது என்ன மேம் பண்ணுது? என்ன மிஷின் இது? இது வந்து மில்க் மிஷின். ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கு 28% கொக்கோ ஆட் ஆகும். ரிமைனிங் வந்து மில்க் மேட், சுகர், பட்டர் ஆட் ஆகும் ஸ்வீட்னஸ்க்கு. ஓகே. ஸோ இது வந்து டெய்லியுமே நீங்கள் மேக் பண்ணி இதுல இருந்தா நீங்கள் சாக்லேட்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறீங்க. பேசிக் ப்ராசஸ் இதுதான். ஓகே. இது வந்து கொக்கோ பீன் கிரைண்ட் பண்ற மிஷின் தான். இது கொக்கோ கார்டு. ஓகே. இது என்ன கொக்கோ இருக்கும். ஓகே. அது பழங்களா? அது காய் ஃப்ரூட் தான். இது ஃப்ரூட். இது ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி காய் காஞ்ச நேரத்துக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். பஞ்சா ஒரு கொத்தா திராட்சை கொட்டை மாதிரி இருக்கும். சீட்ஸ் இருக்கும். அதை எடுத்து ரோஸ்ட் பண்ற மிஷின் தான் இது. ஓகே. ஃபுல்லாவே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். இது அந்த பாக்ஸ்ல பாத்தீங்களா நட்ஸ். ஓகே. இதுக்குள்ள ரோஸ்ட் பண்ண ஆல்மண்ட் இருக்கும். டபுள் கோட்டிங் கேரமலோட ஒரு சாக்லேட் இருக்கும். ஓகே. இது வந்து ஆல்மண்ட். இப்போ இது வெளில வச்சிருக்கீங்க, மெல்ட் ஆயிடாதா? இது கேஷ்யூ இல்லைங்க, மெல்ட் ஆகும். டைரக்டா சன்லைட் பண்ற மாதிரி இருந்தா சாக்லேட் மெல்ட் ஆயிடும். ஓகே. இந்த பக்கம் பாத்தீங்க வெளியே போனீங்க அப்ப இங்க பாக்குறேன். இதெல்லாம் ஆலோவேரா ஜெல். ஓகே. அது என்னங்க? இது முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் போடுறதுக்கு. ஓகேங்களா. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி. ஓகே. இது இங்க ஏற்காட்லயே மேக் பண்றது தான். அதே மாதிரியே ஹனியும் 2 டைப்ஸா இருக்கு. இது வந்து கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் பர்பஸ்க்காக எடுத்துக்குவாங்க. இது நார்மல் ஹனி, வாழை தேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது 2 டைப்பா வெரைட்டியா இருக்கு. இது வந்து சாக்லேட் பவுடர். நீங்க ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பெய்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. எனக்கு அந்த கடை போட்டுச்சுருந்துச்சு, அதனால அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, காட்டினேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகோடா வியூ பாயிண்ட். ஸோ குப்பனூர் வழியாகவே நீங்கள் ஏற்காடுக்குள்ளே ரீச் ஆகிறப்ப இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக வரும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்குறதுனால வந்துட்டு இது கடைசி ஸ்பாட்டாக நம்ம லிஸ்ட்டில் வச்சு இப்போ இந்த ஸ்பாட்டை பார்க்க வந்துட்டோம். ஸோ இதையும் நான் கொஞ்சம் ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட்லேயே காட்டுறேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, அவ்வளோ. மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவா, மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் அன்பு வரும், கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ பகோடா பாயிண்ட்டை பொறுத்தவரையும் இங்கே என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் தான். இந்த வியூ பாயிண்ட் மூலயமா வந்துட்டு குப்பனூர் கிராமத்தையே நீங்கள் இங்கிருந்து பார்க்க முடியும். அங்கே ஒரு கோவில் கூட அமைஞ்சிருக்கும், அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம் இது. ஸோ இங்கேருந்து வேற எதுவும் இல்லை பார்க்குற மாதிரி. அதனால இந்த ஸ்பாட்டை நான் இதோட முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக கீழே தான். ஸோ சென்னையை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இன்னும் ஏற்காடில் என்னென்ன இடங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இடங்கள் இருக்கு. இங்கே வந்து கிளியூர் ஃபால்ஸ் இருக்கு. அது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப கீழே இறங்கி போய் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்ப கண்டிப்பாக நான் அதை எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லேடிஸ் வியூ பாயிண்ட்னு ஏதோ சம்திங் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து கரடி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் தான். ஸோ அதெல்லாம் காட்டி நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. மேபி நெக்ஸ்ட் டைம் நான் மறுபடியும் ஏற்காடு வந்தேன்னா அதெல்லாம் நான் கவர் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பயணமானது மலையிலிருந்து கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம வந்து குப்பனூர்லேருந்து வந்துட்டு ஏற்காடு போகிறப்ப ஸோ இந்த ஜங்ஷனில் நின்று கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம். இப்போ நம்ம அதுலேருந்து மறுபடியும் ரைட் எடுத்து ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வில்லேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மவுண்டன் வியூ தான். கீழே நம்ம இறங்கணும். அப்படியே ஒரே பாதையாக போயிட்டு இருக்கும். ஸோ கீழே இறங்குற பாதையில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அங்கே வந்து ஒரு முனீஸ்வரம் கோவில் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் விசிட் பண்ணிட்டு போனேன். அந்த இடத்துல ஒரு சின்ன அழகான ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அது ஃபால்ஸா இல்லை தண்ணி ஊத்தா எனக்கு தெரியல. அந்த ஃபால்ஸை கடந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேர்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. சாரி, லவ் பேர்ட்ஸ் இல்லை, ஆக்சுவலாக லவ் மங்கீஸ். கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ மனங்களின் நிறம் பார்த்த காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ நீ கொண்டு வா காதல் வரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு சீரீஸோட ஃபைனல் வீடியோ இது. ஸோ உங்களுக்கு இந்த 4 வீடியோவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அகைன் எல்லா வீடியோலையும் சொல்கிற போல தான் இந்த வீடியோலையும் ஏதாவது நெகட்டிவிட்டி இல்லைனா வந்து எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் அதை யோசிக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃபீட்பேக்கு ஏற்ற போல் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் குவாலிட்டி அப்புறம் ஏதாவது புதுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ வேற என்னென்ன ரைட்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது, எங்கெல்லாம் நான் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற போல் அடுத்தடுத்த ரைடை நான் பிளான் பண்ணிக்கிறேன். என்னோட லிஸ்ட்ல அடுத்த என்னென்ன ரைட் பிளான்ல இருக்குங்கிறத வந்து நான் அந்த கம்யூனிட்டி டேப்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்து என்னென்ன வீடியோ போட போறேன்ட்டு. ஸோ போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லேண்ட் ஸ்லைட் நடந்துருந்துச்சு. ஸோ அது நான் நைட்டு போகிறப்ப நடந்துருந்துச்சா இல்லை இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு நடந்துச்சான்னு தெரில. நைட் நான் கவனிக்க இருக்கல. ஸோ மலையில் நீங்கள் பைக்கில் போறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுருந்தது தான் இருக்கணும். அக்கம் பக்கத்தில் பாருங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற போல இருங்க. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நிப்பாட்டினேன். இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் போகிறப்ப நடந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்டில் இருக்காதீங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய்க்கோங்க. பாதையும் தூரம் நான் ஒரு பாரம் என்னை உன் எல்லை வரை கொண்டு செல்வாயா உடலுக்குள் இருக்கும் உயிர் ஒரு சுமையா பெண்ணே உன்னை நானும் விட்டு செல்வேனா தந்தை தந்த உயிர் தந்தே தாய் தந்த உடல் தந்தே உறவுகள் எல்லாம் சேர்த்து உன்னிடம் தந்தே மொத்தத்தையும் நீ கொடுத்தாயானான் முத்தத்துக்கோர் நாள் குறித்தாய் சலங்கையே கொஞ்சம் பேசு. ஸோ நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளை சுற்றி தென்னந்தோப்பாக இருக்கு பாருங்க. நம்ம ஏறுறப்பையும் இந்த தென்னந்தோப்பை தாண்டி தான் மேலே ஏறி இருப்போம். ஸோ இந்த தென்னந்தோப்பு வந்துருச்சுனால நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஸோ ஒரு வழியாக அந்த கிராமங்களை கடந்து நம்ம பைபாஸ் ரோட்டில் வந்து ஏறிட்டோம். ஸோ இந்த ரோடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையோட கனெக்டிவிட்டி. ஸோ சேலத்துக்கு போகாமல் குப்பனூர்லேருந்து நேராக சென்னை பைபாஸில் வந்து நம்ம ஏறி இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம சென்னை போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டுலே பிக்கஸ்ட் டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடிங்கிற ஒரு ஊருக்கு முன்னாடி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டை இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அந்த முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கமா இருக்கும். அப்படியே திரும்பின உடனே ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு தெரியும். ஸோ உள்ள போயிட்டு நீங்க பார்க் பண்ணிட்டு ஸோ நீங்க அப்படியே உள்ள போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம். ஸோ இதை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீட் கிளிப்பா நான் காட்டுறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவா போயிட்டு இருக்கு. செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே கடம்பாயிடும்பா முருகா கதிவேல் குமாரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய் மாமழ பெய்திடுமா மணிலோ பொங்கிடுமா கொப்புகழி தாங்கிடுமா குடிகளும் ஓங்கிடுமா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த முருகன் கோயில் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் வேற எதுவும் காட்டுற மாதிரி ஸ்பாட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக நான் சென்னை ரீச் ஆகிட்டேன் நான். ஸோ நடுவில் கொஞ்சம் பேட்டரி இஷ்யூ இருந்தனால என்னால் ஃபுல் ஃபுட்டேஜ் எடுக்க முடியல. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த வீடியோல ஸோ என்னென்ன ஸ்பாட்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி நன்றி நன்றி.